ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஓட்டுலாம் போட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பால் எப்படி உர ஊற்றுன்னு பார்க்கலாம். அதில் ஒரு சட்டியில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன், தயிரை ஊற்றிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து கொஞ்சம் வெதுப்பால் லைட்டாக சூடு இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து தயிர் நல்லா கிடைக்கும், கெட்டியாக கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் தான் அந்த தயிர் வந்து நமக்கு நல்ல முறையில் கிடைக்கிறதுல இருக்குது. இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணணுங்கிறத அந்த தயிர் மத்து இருக்குது பாருங்கள், இதை வச்சு கிட்டத்தட்ட நம்ம 5 நிமிஷமாவது நல்லா கடைஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் நல்ல அது பாலும் அந்த உரமூரும் ஒன்று சேரும். நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட்டா காலையில் எடுத்து பார்த்தா நல்லா கெட்டியான தயிர் நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மறுநாள் அந்த தயிரை எடுத்து பார்த்துடலாம். மூடி வச்சாச்சு. இப்போ மறுநாள் வந்து நம்ம தயிரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியான தயிர் நம்ம கிடச்சி. இது மண்பானையில் வச்சுருந்தா நல்லா வாசமாகவும் இருக்கும். இதை விடவும் கெட்டியாக கிடைக்குன்னா நம்ம பாலை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக காய்க்கணும். இப்போ வந்து இதை நல்லா கடைஞ்சிக்கிட்டு இது கூட கொஞ்சம் சீரகம், ஒரு 2 சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு, அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா நம்ம வந்து நச்சு போடணும். இப்போ தான் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா கூட தேவைப்பட்ட போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம இதில் சாப்பாடு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சுட சுட சோறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். இது வந்து நான் வீட்டில் வைக்கலை, ஏன்னா கோயிலில் இன்றைக்கி வீட்டுக்காரங்க காப்பு கட்டியிருந்தாங்கப்பில் அங்கே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால தான் நான் வந்து ஒரு ரைஸ் மட்டும் பொங்கி அதில் கருவேப்பிலை பொடியும் நல்லெண்ணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பாடை முடிச்சாச்சு. பாய்.